வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஏஎல் ஃபுட்ரோலஜி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லேயும் அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நல்ல ஒரு டேஸ்டியான மாங்காய் போட்ட ஒரு மீன் குழம்பு ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெயில் செய்கிறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆன பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயமும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிக்கிறேன். கூடவே ஒரு 5 பல்லு பூண்டை நல்லா இடித்து சேர்த்துக்கிறேன். பூண்டு லைட்டாக கலர் மாதிரி வர வரைக்கும் லைட்டாக கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயிலே வதக்கிறப்போ பூண்டு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயத்தோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இன்னும் கொஞ்சம் நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயிலேயே. இது கூடவே நான் 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாவை அப்படியே சேர்த்திங்கன்னா வெடிக்கும், அதனால் நடுவில் கீரி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிற சமயத்தில் நான் ஒரு மிக்ஸி ஜாரில் 10 சின்ன வெங்காயமும் ஒரு தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை கொஞ்சம் கோர்ஸாக நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். சின்ன வெங்காயம் நம்ம மீன் குழம்புக்கு சேர்க்குறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் அரைச்ச பேஸ்ட்டை இந்த வதங்கிட்டு இருக்கிற வெங்காயத்தோடு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தக்காளி சின்ன வெங்காய பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயத்தில் பச்சை ஸ்மெல் அதிகமாக இருக்கும், அதை நல்லா சுருண்டு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். தக்காளியும் கொஞ்சம் நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்படி அரைச்சி சேர்க்குறப்போ நல்லா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். குழம்பு தூள் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நம்ம எல்லா மசாலாவும் தனியாலாம் சேர்த்து அரைக்கிற தூள் இது ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். மசாலா சேர்த்துட்டு இப்போ நம்ம அதில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க, இல்லைனா தூள் கருகுன ஸ்மெல் அடிக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம், அப்போ தான் அதோட பச்சை ஸ்மெல் போகும். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து அதில் தண்ணி சேர்த்து நான் புளி கரைசல் கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த புளி கரைசலை நம்ம அந்த மசாலாவோடு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வைக்கிறேன். அது கொதித்து வரும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகிடும். இப்போ புளி தண்ணி சேர்த்த பிறகு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்க மசாலா தூளெல்லாம் ஒன்றா சேர்த்து குழம்போட கலக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம். நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் உப்பு பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போது இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து வரட்டும், அதோட பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு. இது ஒரு 20 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்குது. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நான் ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு பாருங்கள், அது பச்சை ஸ்மெல் போய். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை இப்போ இதோட சேர்த்துக்கிறேன். மாங்காவை நம்ம லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும், முன்னாடியே சேர்த்தா ரொம்ப அது குழஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் லாஸ்ட்டாக இப்போ சேர்த்துக்குவோம். மாங்காய் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாங்காய் வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் இதை மூடி வச்சுக்கலாம். மாங்காய் வெந்து வந்த பிறகு இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். சீக்கிரமாக அது வெந்துடும். நான் இன்றைக்கி பார் மீன் எடுத்திருக்கேன். அது இங்கே கிடைக்கிற மீன்களில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மீன் நீட்டாக பெரிய மீனாக இருக்கும். நான் அதை கட் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அந்த மீனை தான் இன்றைக்கி நம்ம குழம்பு செய்ய போகிறேன். இப்போ நான் 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டேன். மாங்காவும் நல்லா வெந்துருச்சு. ஓப்பன்லேயே தான் விட்டு நான் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டேன். குழம்பு நல்லா கொஞ்சம் திக்காயிடுச்சு. இந்த சமயத்தில் நான் மீன் சேர்த்துக்கிறேன். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா மீனையும் இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மீனில் இந்த மீன் குழம்பை செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம எல்லா மீனையும் சேர்த்துக்கலாம். நான் தலையோடு சேர்த்து தான் இந்த மீன் குழம்பு செய்கிறேன். இந்த மீன் வறுத்தாலும் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே கிடைக்கிற மீன்லேயே இது தான் நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் சர்தி மீனுக்கு அப்புறம். இப்போ மீன் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நான் ஓப்பன்லேயே தான் வச்சு வேக வச்சேன், திரும்ப மூடி வைக்கல. மீன் போட்ட உடனே டக்குன்னு வெந்துடும். இப்போ பாருங்கள், மீன் சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு. நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். மீன் சூப்பராக வெந்துடுச்சு பாருங்கள், உடையவே இல்லை. நம்ம அதுக்காக தான் ரொம்ப சேர்த்து கலக்கக்கூடாது. ரொம்ப கலக்கி விட்டுனே இருந்தால் மீன் உடஞ்சிடும். அதனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன்.
நம்மளோட மீன் குழம்பு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு. குழம்பு வந்து நல்லா திக்காக கம்மியாக தான் இருக்குது. நான் மாங்காவும் மீனும் அதிகமாக சேர்த்ததுனால குழம்பு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் இப்போ மாங்காய் சேர்த்த மீன் குழம்பு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நான் சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் குழம்பு நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். இன்னும் ஹீட்டில் வந்து குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. பார்க்கவே நல்லா டெம்ப்டிங்காக இருக்குது பாருங்கள். இந்த மீன் குழம்பு சூப்பராக இருக்கும் மாங்காய் சேர்த்து செஞ்சதுனால. நீங்கள் சங்கரா மீன், கிழங்கா மீன்லாம் நம்ம ஊரில் கிடைக்கிற மீனில் இந்த மாதிரி மாங்காய் சேர்த்து நான் செஞ்ச மாதிரி சின்ன வெங்காயம், தக்காளிலாம் அரைச்சி சேர்த்து செஞ்சு பாருங்கள். நல்லா சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் இது வரைக்கும் நம்ம ஏஎல் ஃபுட்டாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.